எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த வருடம் தொடங்கும் போதே ஒரு குதூகலமான வருடமாக தொடங்க போகுது. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் புத சுக்கிர யோகத்தோடு கூடியிருக்காரு. அதோட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் அப்படிங்கிறது தொடங்குது. அதாவது உங்களோட அடி மனசில் புதைச்சி வச்சுருந்த ஆசையெல்லாம் அப்படியே ஒன்றொன்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ரசித்து வாழக்கூடிய வருஷமாக இருக்கும். அப்படி தான் எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்போ நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு தான். எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருப்பேன்னு, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒரு கட்டத்துக்கு மேலே ராசி பலம் பார்க்குறதே விட்டேன், ஜாதகம் ஜோசியங்கிறதே நான் நம்புறதில்ல அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வருஷம். அதாவது ஒரு விஷயத்தை திட்டம் போட்டுட்டு அதை நிறைவேற்றி பாதி கிணறு தாண்டிவிட்டு மீதி கிணறு தாண்ட முடியலையே, நம்ம என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்களாக தான் ரிஷபராசிக்காரங்க இருப்பீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக யோசித்து அதை இந்த நேரத்தில் செஞ்சு இந்த நேரத்தில் முடிக்கணும்னு திட்டம் போட்டு செய்யக்கூடிய ஆளுங்க. அவங்களோட திட்டத்தில் ஏதாவது மாறுதல் வருது, ஒரு தடை வருது, ஒரு தாமதம் வருது, எவனாவது ஒருத்தர் குறுக்க வரான், இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய ஆளாகவும் இருப்பீங்க. ஆனால் அதை செஞ்சு பண்ணணும், வந்ததை விடக்கூடாது, செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்கான வழி என்ன பண்ணுறதுன்னு 1க்கு 10 யோசிச்சுக்கிட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு மனசை அலபாய விட்டுட்டு எதையுமே செய்யாமல் இருக்கக்கூடிய ஆட்களான உங்களுக்கு இந்த குரோதி வருடம் நீ இதைத்தான் செய்யணும், இதைத்தான் முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அடித்து சொல்லும். கட்டி பாதியில் நிற்கிற வீடு கடன்னு வேலை நடக்கும். புதுமனை புகுவிழா அப்படிங்கிறது இந்த குரோதி வருடத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது குடிசை வீடோ, ஓட்டு வீடோ, மாடி வீடோ, பெரிய பங்களாவோ, அவங்கவுங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த குரோதி வருடம் முடியும் போது நான் வாடகை வீட்டில் இல்லை, எனக்குன்னு சொந்தமாக சின்னோடு வீடாவது ஒரு வீடு வச்சுருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி உங்களோட எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க, ஒரு அண்ணன் இருப்பார், அப்படி இல்லைன்னா வீட்டில் யாராவது ஒரு பெண் உறவுகள், இல்லை சொந்த பந்தத்தில் எவனாவது நம்ம வாழை பொறுக்காதவன் இருப்பான். நம்ம கீழே விழுந்துட்டோன்னு வச்சுக்க, இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்னு பேசுவான். நம்ம கொஞ்சம் ஏந்திரிச்சு மேலே வந்தோன்னு வச்சுக்க, நேற்று வரைக்கும் கீழே கிடந்ததுயா, எங்கே போய் என்னத்தை எடுத்துகிட்டு வந்ததோ தெரில, இதெல்லாம் இன்றைக்கி காரில் போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த புரளி பேசக்கூடிய நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களே உங்ககிட்ட சரணடைஞ்சு போயிடுவாங்க. எப்பா நான் இவனெலாம் எப்படி வரப்போகிறேன்னு நினச்சேன், பரவாயில்லப்பா நல்லா வந்துட்டேன், சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சரணடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எக்கேடோ கெட்டு போகணுன்னு உங்களை நினச்சவங்களாம் கூட இவன் தாண்டா
சூப்பராக வந்துட்டான்டா, பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வருடத்தில் காசு பணம் அப்படிங்கிறது இருக்கும். ஆள் மனசில் எண்ணம் நிறையா இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆபரண பிரியர்களாக இருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள். நிறைய நகை நட்டு போட்டுக்கணும், கையில் ஒரு கை செயின், கழுத்தில் ஒரு மொத்தமாக ஒரு செயின், ஒரு 4 விரலில் மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆனால் அதுக்கு என்னத்தை பண்ணுறது, நம்ம பொழப்புக்கு வச்சுருந்தா கூட போட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. அவங்க எல்லாமே ஒரு அலங்காரத்தோட வலம் வரப்போகிற ஒரு வருடமாக இருக்க போகுது. பேச்சு அப்படிங்கிறது தடாலடியாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாகவும் இருக்கும், சரியாகவும் இருக்கும். சொந்த பந்தத்தில் ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா அந்த பையனை கூப்பிட்டு கேளுப்பா, அவன் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட முடிவுகள், உங்களோட சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். 10 பேத்துக்கு மத்தியில் உட்காந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய அளவுக்கு ஆளுமையாக வளர்ந்து வந்துடுவீங்க. குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்னே சொல்லிடலாம். அதாவது தனிச்சு இருக்கிறவங்களாம் வந்து ரேஷன் கார்டில் தலைவராகக்கூடிய போகிற நேரம், அதாவது திருமணமாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். அதேமாரி காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடம் இந்த குரோதி வருடம். நினச்ச பையனை காதலிக்கலாம், நினச்ச பையனை திருமணம் செஞ்சுக்கலாம், நினச்ச பெண் கிடைக்கும். காதல் உறவில் இருக்கீங்களா, வீட்டில் போய் இந்த வருடம் தொடங்கி மே மாதத்துக்கு பிறகு, அதாவது ராசிக்குள்ளே குரு பகவான் வந்த பிறகு வீட்டில் போய் சொல்லலாம், எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் பேசுனீங்கன்னா காதல் திருமணத்துக்கான அந்த ஒப்புதல் அப்படிங்கிறது கிடைச்சிரும். பெரிய பஞ்சாயத்து சண்டை சச்சரவு இல்லாமல் சின்ன சின்ன எதிர்ப்புகளோட பேசி புரிய வச்சிடலாம். நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணுறேன், கோயிலில் பண்ணுறேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் சொந்த பந்தங்கள் புடைசூழ எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் உங்களோட காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். அதுமாதிரி சகோதர உறவுகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நாம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா ராசிக்குள்ளேயே மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் வராரு. குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சகோதரர்களுக்குள்ள லேசாக பிரச்சனையை நின்று விடுவார். அதனால் இந்த பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கிறது, சகோதரர்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறது அதெல்லாம் வேண்டாம். இதுமாதிரி சகோதர வர்க்கத்தில் குடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதை முடிச்சிருங்க. வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க, கொடுத்துருந்தா மொல்ல பேசி வாங்கிடுங்க. சகோதர வர்க்கத்துக்குள்ளே பிரிவினை வராமல் பார்த்துங்க. அதேமாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் பயண டிக்கெட் ரெடி ஆகிடும். ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சேன், பாஸ்போர்ட் ஒன்று காணா போச்சு, திரும்ப வாங்க முடியல, ஃப்ரெண்டு ஒருத்தன் விசா அனுப்புகிறேன்னா, மாமா ஒருத்தன் விசா அனுப்புகிறேன்னா ஒன்றுமே அமைய மாட்டேங்குது, போன இடத்துலையும் சரியான வேலை அமையல அப்படின்னு இருந்தவங்களாம் இதுக்கு மேலே வெளிநாட்டு பணம் சம்பாதிச்சு குவிக்க போகிற நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதுமாரி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதை ஒத்த தங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு பார்த்துடலாம். பேரம்பேத்தியை தூக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லிவிடலாம். அதுமாதிரி உடம்பில் இருக்கிற நோய் நொடி எல்லாமே சரியாயிடும். சில பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், தோல் நிறம் மாறுறது, அங்கங்கே தேமல் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாத்துலேயும் நீங்கி பரிசுத்தமாக வெளியே வந்துடுவீங்க. மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் விரயஸ்தானத்திலேருந்து உங்களோட ராசிக்கே வராரு, ஜென்ம ராசிக்கே வராரு. குரு பகவான் வந்து ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம், ஆனாலும் ராசிக்குள்ளே கெடுதல் செய்வாரான்னா கெடுதல் கிடையாது, நல்லதும் செய்ய மாட்டார், கெட்டதும் செய்ய மாட்டார். ஜென்ம குருவால் நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா தீமை செய்யக்கூடிய 12ஆவது வீட்டில் இருந்தார், தீமை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ ஒரு நடுநிலையோடு போகிறாரு அப்படிங்கிறது நல்லது தான். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். சனி தொழிலில் இருக்காருன்னா தொழில் ஸ்தானத்துக்கு காரகத்துவமே அவர் தான், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக அவர் தான். எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் கொடி கட்டி பறக்கும், கோட்டை கட்டி ஆளலாம். தொழில் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப விரிவு. ஒரு கடை வச்சுருக்கேன்னா அதுக்கு 4 கிளை நிறுவனங்கள் தொடங்கலாம், 10 பேரை வேலைக்கு போடலாம். ஒரு வாடகை கட்டடத்தில் தொழில் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா சொந்த கட்டடத்துக்கு மாற்றலாம். இப்படி சகல விதமான யோக அம்சம் அப்படிங்கிறதும் உங்களோட தொழிலில் கிடைக்குது. அதோட தொழிலில் புது பங்குதாரர்களை சேர்க்கலாமான்னா வேண்டாம், இருக்கிறத வச்சு சிறப்பாக நடத்துங்க. தனித்து தொழில் தொடங்குறவங்களுக்கு இன்னும் அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது இருக்கும். அதோட குரு பகவான் உங்களோட ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 5, 7, 9 இந்த 3 வீட்டையும் பார்க்குறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறதால அங்கே குரு பார்வை விழுவும்போது குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கும், புத்திரப்பேர் அடையும். எத்தனையோ கோயிலுக்கு போனேன், எத்தனையோ டாக்டரை போய் பார்த்தேன், குழந்தை அமையல அப்படின்னு பரிதவிச்சவங்களுக்கெல்லாம் இயற்கைக்கு முரணான எந்த சிகிச்சையும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும், பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி உங்களோட குழந்தைங்க நல்லா படித்து நல்ல விளையாண்டு பெரிய அளவில் நல்ல வேலைக்கு போய் உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது கூட்டு தொழில் கொடிகட்டி பறக்கும்,
புது கூட்டாளிகளை சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற தொழில் கொடிகட்டி பறக்கும், பெரிய அளவில் வளர்ச்சி அடையலாம். மனைவி மூலியமாக சொத்து சேர்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனைவி வீட்டிலேருந்து ஒரு நகை நட்டு வரும், இல்லை ஒரு சொத்து பத்தி எழுதி வைப்பாங்க. அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். அங்கே குரு பார்வை விழுதுங்கிறதால சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நீங்கிரும். அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, நான் மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா அப்பாவோட நிலவரம் கொஞ்சம் சரியில்லை, அப்பா நொடிச்சு போயிட்டாரு அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் தந்தை இப்போ ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்பா மகன் பிரிஞ்சு இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ ஒன்று கூடலாம். அப்பாவோட சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கும். அப்பா 10 ரூபா உங்களுக்கு கொடுத்து உதவுவார். தந்தை மகன் உறவு அப்படிங்கிறது வலுப்படும். இப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில் விழுவுற குரு பகவானோட பார்வையால் உங்களுக்கு கிடைக்குது. அதோட லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்படிங்கிறதால இது ஒரு விபரீத யோகம் அப்படின்னே சொல்லலாம். லாட்ரி யோகம், குருட்டுத்தனமான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உழைக்காமல் கிடைக்கக்கூடிய வருமானம் வரும். அது சட்டத்துக்கு புறம்பு இல்லாமல் நேர்மையாக வந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக அதை பயன்படுத்தலாம். 10 பேருக்கு செலவும் பண்ணலாம். விவசாயிகளுக்கு நேரம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மண்ணை நம்பி எது போட்டாலும் அது பொன்னாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வருடத்தில் ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் சனிக்கிழமையில் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வணங்குங்க. வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிற உணவுப் பொருட்களை தானமாக கொடுங்க. ஒரு தயிர் சாதம் செஞ்சு 10 பேருக்கு சாப்பாடு போடலாம். இல்லை சாப்பாடு போட்டு சாம்பார் ரசம்னு கூட்டு பொரியலோட சாப்பாடு போடலாம். இப்படி வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்க. இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது உங்களை குபேரனாக்க போகிற வருடம் தான். எந்த மாற்றமும் இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.